வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை உங்களுடைய ஆபீஸ், ஸ்கூல், காலேஜ், இன்ஸ்டிடியூஷன், கான்ஃபரன்ஸ் ஹால், ஆடிட்டோரியம் இந்த மாதிரி இடங்களுக்கு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அதாவது கூஸ்நெக் மைக், காலர் மைக், ஹேண்ட் மைக், ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபையர், ஆடியோ மிக்சர் இதெல்லாம் புதுசா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மாடல் மற்றும் பிராண்டை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தியும், ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அதாவது மைக், ஸ்பீக்கர், ஆடியோ மிக்சர், ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் எப்படி நம்ம சரியான முறையில கனெக்ஷன் கொடுத்து எஃபெக்டிவா பயன்படுத்துறது அப்படின்ற பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாத்தீங்கன்னா பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பத்தி நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்பவே எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய லியோடெக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பத்தி தெரியாம கடைக்காரவங்க சொல்லக்கூடிய பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மாடலை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, சில நேரம் உங்களுக்கு தேவையில்லாத பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மாடலை காசு அதிகமா கொடுத்து வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அதனால பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பத்தி நாமளும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பர்ச்சேஸ் பண்றதுதான் நல்லது. அப்பதான் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கூஸ்நெட் மைக், காலர் மைக், ஹேண்ட் மைக், ஸ்பீக்கர், ஆடியோ மிக்சர், ஆம்ப்ளிஃபையர் இதெல்லாம் சரியா பார்த்து வாங்க முடியும். இன்னும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அதாவது ஆடியோ மிக்சர், ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர், மைக் இதெல்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா அது எப்படி சரியா கனெக்ஷன் கொடுத்து பயன்படுத்துறது அப்படின்றது உங்களுக்கு தெரியாம இருக்கும். சரியான முறையில மைக், ஸ்பீக்கர், ஆடியோ மிக்சர், ஆம்ப்ளிஃபையர்லாம் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நல்ல சவுண்டு கேட்காது, நாய்ஸ் வரும், அல்லது மைக், ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபையர், மிக்சர் இதுல ஃபால்ட் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், அதாவது கூஸ்நெக் மைக், ஹேண்ட் மைக், காலர் மைக், ஸ்பீக்கர், ஆம்ப்ளிஃபையர், ஆடியோ மிக்சர் இது எல்லாமே எப்படி சரியான முறையில கனெக்ஷன் கொடுக்கறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல மைக், ஆடியோ மிக்சர், ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர் இதை பத்தின பேசிக்கான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எப்படி சரியான முறையில கனெக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். மைக்ரோஃபோனை பொறுத்தளவுக்கு நீங்கள் 3 விஷயத்தை செக் பண்ணி வாங்கணும். அதில் முதல் விஷயம் மைக்ரோஃபோனுடைய பொலாரிட்டி, அதாவது பிக்கப் பேட்டர்ன். ரெண்டாவது விஷயம் டைனமிக் மைக்கா அல்லது கண்டென்சர் மைக்கான்றது. மூணாவது வந்துட்டு வயர்டு மைக் வாங்க போகிறீங்களா அல்லது வயர்லெஸ் மைக் வாங்க போகிறீங்களான்றது. ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோஃபோன்ஸ் பொலாரிட்டி பொறுத்த வரைக்கும் கார்டியாய்டு அல்லது யூனிடைரெக்ஷனல், அப்புறம் சூப்பர் கார்டியாய்டு மற்றும் ஹைப்பர் கார்டியாய்டு, அப்புறம் பை டைரெக்ஷனல், ஆம்னி டைரெக்ஷனல், ஷார்ட்கன் இந்த மாதிரி நிறைய விதமான பொலாரிட்டிஸ் இருக்குது. கார்டியாய்டு அல்லது யூனிடைரெக்ஷனல் மைக்குடைய பிக்கப் பேட்டர்ன் இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். மைக்குடைய முன்பகுதியிலிருந்து வரக்கூடிய சவுண்டை மட்டும்தான் இது பிக்கப் பண்ணும். மைக்குடைய சைட்லேயோ அல்லது பின்பகுதியிலையோ இருந்து வரக்கூடிய சவுண்டை வந்துட்டு இந்த யூனிடைரெக்ஷனல் மைக், அதாவது கார்டியாய்டு மைக் வந்துட்டு பிக்கப் பண்ணாது. அடுத்ததாக சூப்பர் கார்டியாய்டு அல்லது ஹைப்பர் கார்டியாய்டு. இந்த சூப்பர் கார்டியாய்டுக்கும் ஹைப்பர் கார்டியாய்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட யூனிடைரெக்ஷனல் மைக் மாதிரி தான் ஒர்க் ஆகும். சவுண்ட் பிக்கப் மற்றும் நாய்ஸ் கேன்சலேஷன் இது ரெண்டில் மட்டும்தான் இது கொஞ்சம் வேறுபடும். அடுத்ததாக பை டைரெக்ஷனல்ன்றது ஃப்ரண்ட் சைடு மற்றும் பேக் சைடு வந்துட்டு கவர் பண்ணும். ரெண்டு பேர் எதிரெதிர்ந்து பேசும் பொழுது இந்த பை டைரெக்ஷனல் மைக்கை பயன்படுத்தி நம்மளால் ரெண்டு பேருடைய சவுண்டையுமே பிக்கப் பண்ண முடியும். அடுத்ததாக ஆம்னி டைரெக்ஷனல் மைக் பொலாரிட்டி இந்த இமேஜில் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். மைக்கை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சத்தத்தையுமே இந்த ஆம்னி டைரெக்ஷனல் மைக் ரெக்கார்ட் பண்ணும். நீங்கள் அவுட் சைடில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆம்னி டைரெக்ஷனல் மைக்கை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்னி டைரெக்ஷனல் மைக் எல்லா சைடுமே பிக்கப் பண்ணுறதுனால நாய்ஸையுமே சேர்த்து பிக்கப் பண்ணும். அடுத்ததாக ஷார்ட்கன் மைக். இதை நம்ம யாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது. ஸ்டுடியோ அந்த செட்டப்பில் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மைக்னா என்ன, மைக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் மைக்குடைய வேலை. மைக்ரோஃபோன் பொறுத்த வரைக்கும் டைனமிக் மைக்ரோஃபோன், கண்டென்சர் மைக்ரோஃபோன் இந்த மாதிரி 2 விதமான மைக்ரோஃபோன் இருக்குது. டைனமிக் மைக்குக்குள்ளே மேக்னெட்டிக் காயில் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் காயில் தான் சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. இந்த டைனமிக் மைக் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கான்செப்டை பயன்படுத்தி ஒர்க் ஆகுறதுனால இந்த டைனமிக் மைக்கு இயங்குறதுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் பவர் சப்ளையுமே தேவை கிடையாது. அடுத்ததாக கண்டென்சர் மைக்ரோஃபோன். இந்த கண்டென்சர் மைக்ரோஃபோனில் சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கண்டென்சர் மைக்ரோஃபோனுக்குள்ளே நம்ம கெப்பாசிட்டர் பயன்படுத்துகிறோம். அதனால் கண்டென்சர் மைக்ரோஃபோன் பயன்படுத்துறதுக்கு நமக்கு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவைப்படும்.
ஃப்ரெண்ட்ஸ், டைனமிக் மற்றும் கண்டென்சர் மைக் மட்டும் இல்லாமல் ரிப்பன் மைக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த ரிப்பன் மைக்குக்கு நீங்கள் கண்டிப்பாக பேண்தம் பவர் சப்ளை கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் ரிப்பன் மைக்குக்கு பேண்தம் பவர் சப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிப்பன் மைக்கு டேமேஜ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், டைனமிக் மைக்குக்கும் கண்டென்சர் மைக்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை பற்றி பார்க்கலாம். டைனமிக் மைக்குக்கு வந்துட்டு எந்த விதமான பவர் சப்ளையுமே தேவை கிடையாது. ஆனால் கண்டென்சர் மைக்குக்கு வந்துட்டு எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தேவை. அந்த எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை வந்துட்டு ஒன்று பேட்டரி பவராக இருக்கலாம் அல்லது பேண்தம் பவராக இருக்கலாம். பேண்தம் பவர்னால் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். டைனமிக் மைக்கில் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கம்மியாகவும் கண்டென்சர் மைக்கில் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அதிகமாகவும் இருக்கிறதுனால கண்டென்சர் மைக்கை பயன்படுத்தி நம்மளால் ரிச் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். டைனமிக் மைக்கை சிம்பிள் செட்டப்லேயே பயன்படுத்த முடியுன்றதுனால ஆன் ஸ்டேஜ் மற்றும் லைவ் ப்ரோக்ராமில் டைனமிக் மைக்கை பயன்படுத்துவாங்க. கண்டென்சர் மைக்ரோஃபோனுடைய சென்சிட்டிவிட்டி அதிகன்றதுனால கண்டென்சர் மைக்கை ஒரு க்ளோஸ்டு ரூம் அல்லது ஸ்டுடியோ செட்டப்பில் பயன்படுத்துறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கண்டென்சர் மைக்ரோஃபோனை பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மைக் ஸ்டாண்ட் மவுண்ட் மற்றும் பாப் ஃபில்டர் இதெல்லாம் இருக்கிறது ரொம்பவே அவசியம். டைனமிக் மைக்குடைய விலை கம்மியாகவும் கண்டென்சர் மைக்குடைய விலை அதிகமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அஹூஜா பிராண்டில் இருக்க ஒரு சில டைனமிக் மைக்ரோஃபோன்ஸுடைய மாடலை நான் உங்களுக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன். இது ஒரு டைனமிக் மைக். இதனுடைய விலை 1000 ரூபாய்க்குள்ளே தான். ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நாம் அஹூஜா பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில கண்டென்சர் மைக்ரோஃபோன்ஸ் பற்றி பார்க்கலாம். அஹூஜா பிராண்டில் இருக்கக்கூடிய கண்டென்சர் மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீங்கள் பேட்டரி பவர் சப்ளை பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேண்தம் பவர் சப்ளை பயன்படுத்தலாம். இந்த மாடல் வந்துட்டு பேட்டரி பவர் சப்ளை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். பேண்தம் பவர் சப்ளை சப்போர்ட் பண்ணாது. அடுத்ததாக அஹூஜா பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த மாடல் பேஸில் பேட்டரி போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. பேண்தம் பவர் சப்ளை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதனால் அஹூஜா பிராண்டில் நீங்கள் கூஸ்நெக் மைக் வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஜேடிஎஸ் பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த கூஸ்நெக் மைக் பேஸில் நம்மளால் டைனமிக் மைக்கையும் பயன்படுத்திக்கிற முடியும், கண்டென்சர் மைக்கையும் பயன்படுத்திக்கிற முடியும். இந்த ஜேடிஎஸ் கூஸ்நெக் மைக்குடைய பேஸுக்கு பின்னாடி மைக்ரோஃபோன் செலக்டிங் சுவிட்ச்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்சில் டைனமிக் மைக் அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுட்டு நம்மளால் இந்த பேஸில் டைனமிக் மைக்கை இன்சர்ட் பண்ணி பயன்படுத்திக்கிற முடியும். அடுத்ததாக இசிஎம் மைக் அன்பேலன்ஸ்டு, இசிஎம் மைக் பேலன்ஸ்டு, இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை பேட்டரி பவர் மூலமாக இந்த மைக்கை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இசிஎம் மைக் அன்பேலன்ஸ்டு ஆடியோ இன்புட் பவர் சப்ளை பேட்டரி அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. பேண்தம் பவர் சப்ளை மூலமாக இந்த மைக்கை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இசிஎம் மைக் பேலன்ஸ்டு ஆடியோ இன்புட் பவர் சப்ளை பேண்தம் ஆர் பேட்டரி அப்படின்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. இந்த ஜேடிஎஸ் ST5030 கூஸ்நெக் மைக் பேஸில் நம்மளால் டைனமிக் மற்றும் கண்டென்சர் இந்த 2 மைக்குமே கனெக்ட் பண்ண முடியுன்றதுனால இந்த ஜேடிஎஸ் பேஸுடைய விலை வந்துட்டு கொஞ்சம் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பேண்தம் பவர்னால் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய மைக்கில் பேண்தம் பவர் சப்ளை பயன்படுத்துறதுக்கு XLR கேபிள் பயன்படுத்தணும். 1/4 இன்ச் கேபிளில் பேண்தம் பவர் சப்ளை ஃபீச்சரை பயன்படுத்த முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இமேஜில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ மிக்சரில் 2 இன்புட் போர்ட் இருக்குது. இந்த 2 இன்புட் போர்ட்டுமே காம்போ ஜாக், அதாவது XLR பின்னும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும், 1/4 இன்ச் அந்த பின்னும் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் பேண்தம் பவர் அந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு XLR கேபிள் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மிக்சரில் மைக் இன்புட்டுக்கு கீழே ரெட் கலரில் 48V பேண்தம் சேனல் 1, 2 அப்படின்னு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த 48V பேண்தம் பவர் சுவிட்சை ஆன் பண்ணுறதன் மூலமாக சேனல் 1 மற்றும் 2க்கு நம்ம பேண்தம் பவர் சப்ளை கொடுத்துக்கிற முடியும். நம்மக்கிட்ட இருக்க பேண்தம் பவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்டென்சர் மைக்கை இந்த இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 48V அப்படின்ற சிவப்பு கலர் பட்டனை ஆன் பண்ணிட்டோன்னா போதும், நமக்கு வந்துட்டு பேண்தம் பவர் மூலமாக மைக் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக இந்த ஆடியோ மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்குமே தனித்தனியாக பேண்தம் பவர் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த சேனலில் இருக்கக்கூடிய இன்புட்டுக்கு பேண்தம் பவர் சப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனலுக்கு நேராக இருக்க பேண்தம் பவர் சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆடியோ மிக்சரில் காம்போ இன்புட் போர்ட்டுக்கு பதிலாக மைக் போர்ட், அதாவது XLR போர்ட்டு கொடுத்துருக்காங்க. பேண்தம் பவர் சுவிட்சையுமே மைக் போர்ட்டுக்கு பக்கத்தில் கொடுக்காம தனியாக வேறு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வயர்லெஸ் மைக்ரோஃபோன் பற்றி பார்க்கலாம். வயர்லெஸ் மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் UHF அண்ட் VHF இந்த மாதிரி 2 விதமான வயர்லெஸ் மைக்ரோஃபோன் டெக்னாலஜி இருக்குது. VHF மைக்ரோஃபோன் UHF மைக்ரோஃபோனை விட விலை கம்மியாகவே கிடைக்கும். அதே நேரத்தில் VHF மைக்ரோஃபோன் உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வந்துட்டு கிடைக்கும். VHF மைக்ரோஃபோனில் குறைந்த சேனல்ஸ் இருக்கிறதுனால இன்டர்ஃபியரன்ஸ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். UHF மைக்ரோஃபோன் விலை கொஞ்சம் அதிகம், நிறைய சேனல்ஸ் இருக்கிறதுனால இன்டர்ஃபியரன்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பவர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஒரு பில்டிங்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க, ஷார்ட் டிஸ்டன்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா UHF மைக் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். VHF மற்றும் UHF மைக்ரோஃபோனுடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் ஃப்ரீக்வன்சியை வச்சு அது யூஹெச்எஃப் மைக்கா அல்லது விஹெச்எஃப் மைக்கான்றதை கண்டுபிடிச்சிட முடியும். வயர்லெஸ் மைக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிசீவர் யூஸ் பண்ணுவோம். ஒரு வயர்லெஸ் மைக் மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் இருக்குது, 2 வயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிசீவர் இருக்குது. இந்த இமேஜில் 2 ஹேண்ட் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசீவரும் 4 கூஸ்நெக் மைக் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரிசீவரும் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை 4 வயர்லெஸ் மைக் தேவைப்பட்டதுன்னா ஒரே ரிசீவரில் 4 வயர்லெஸ் மைக் கனெக்ட் பண்ணக்கூடிய மாடல் வாங்குறது தான் நல்லது. அப்படி இல்லாமல் ஒரு ரிசீவரில் ஒரு மைக் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடல் வாங்கினீங்கன்னா நீங்கள் 4 மைக்குக்கு 4 ரிசீவர் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிசீவருக்கு பவர் கொடுக்கறதுக்கு 4 தனித்தனி பவர் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அந்த 4 தனித்தனி பவர் அடாப்டர்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் சுவிட்ச் பாக்ஸில் போர்ட் தேவைப்படும். இது நீங்கள் ஒரே ரிசீவரில் 4 மைக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடல் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு ரிசீவருக்கு மட்டும் பவர் சப்ளை கொடுத்தா போதுமானது. நீங்கள் ஒருவேளை ஒரே இடத்துல அல்லது பக்கத்து ரூமில் 2-3 வயர்லெஸ் மைக் ரிசீவர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வயர்லெஸ் ரிசீவரும் மற்றொரு வயர்லெஸ் ரிசீவரும் வேறு வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியில் இருக்குதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரே வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் 2 ரிசீவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரிசீவரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயர்லெஸ் மைக் சேனல்லையும் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க. அந்த நாபை பயன்படுத்தி சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ரிசீவரில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயில் உங்களுக்கு மைக்கில் எவ்வளோ பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்குது, அப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சியில் மைக் ஒர்க் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ரிசீவர் மைக்கில் மட்டும் நம்மளால் ஃப்ரீக்வன்சியை மேனுவலாகவே மாற்றிக்கிற முடியும். இந்த இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா வயர்லெஸ் மைக்குமே ஸ்டுடியோ மாஸ்டர் பிராண்டுடைய மாடல்ஸ். ஒரு ரிசீவர்லேயே 2 ஹேண்ட் மைக், ஒரு கூஸ்நெக் மைக், ஒரு காலர் மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி மாடல்லாம் இருக்குது. ஸ்டுடியோ மாஸ்டர் வெப்சைட்டில் இன்னும் நிறைய வயர்லெஸ் மைக்ரோஃபோன் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் மைக்ரோஃபோன் பொறுத்த வரைக்கும் 2 AA பேட்டரி அல்லது ஒரு 9 வோல்ட் பேட்டரி போடுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கிக்கிட்டிங்கன்னா சார்ஜ் தீர்ந்த உடனே மறுபடியும் சார்ஜ் போட்டு பயன்படுத்திக்கிற முடியும். AA மற்றும் 9 வோல்ட் பேட்டரி சார்ஜ் போடுறதுக்கான சார்ஜரும் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மைக் மட்டும் இல்லாமல் லவாலியர் மைக்ரோஃபோனும் இருக்குது. லவாலியர்லேயே கண்டென்சர் மைக்ரோஃபோன் இருக்குது, டைனமிக் மைக்ரோஃபோன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணக்கூடிய நாய்ஸ் ஃபில்டர் இருக்கக்கூடிய வயர்லெஸ் மைக்கும் அவைலபிள் இருக்குது. இந்த மைக்கில் இருக்கக்கூடிய டைப் சி போர்ட்டை உங்களுடைய மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ஈஸியாகவே பயன்படுத்திக்கிற முடியும். மைக்ரோஃபோன் பொறுத்த வரைக்கும் ஷுர் அப்படின்னு ஒரு பிராண்டு இருக்குது. ரொம்பவே குவாலிட்டியாகவும் இருக்கும், காஸ்ட்லியாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம ஆடியோ மிக்சர் பற்றி பார்க்கலாம். ஆடியோ மிக்சரில் அனலாக் மிக்சர், டிஜிட்டல் மிக்சர், இந்த மாதிரி 2 மிக்சர் இருக்குது. டிஜிட்டல் மிக்சரில் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்பிளே மூலமாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிற முடியும். அனலாக் மிக்சரில் நாப் அல்லது ஃபேடர் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜில் 2 அனலாக் ஆடியோ மிக்சர் இருக்குது. ஒன்று Yamaha MG10, இன்னொன்று Yamaha MG12XU. Yamaha MG10 மாடலில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனும் USB இன்டர்ஃபேஸ் ஆப்ஷனும் இருக்காது. Yamaha MG10XU அந்த மாடலில் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனும் USB இன்டர்ஃபேஸ் ஆப்ஷனும் இருக்கும். நம்ம ஆடியோ மிக்சர் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, ஆடியோ மிக்சரை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் நிறைய மைக் இன்புட் அல்லது லைன் இன்புட் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் பேஸு, ட்ரபிள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். மைக் லெவல் சிக்னலை லைன் லெவல் சிக்னலாக மாற்ற முடியும். ஆடியோ மிக்சரை பயன்படுத்தி ஆம்ப்ளிஃபையர் அளவுக்கு நம்மளால் ஆடியோ சிக்னலை ஆம்ப்ளிஃபை பண்ண முடியாது. இந்த இமேஜில் இருக்கக்கூடிய மிக்சர் 3 பேண்ட் ஈக்குவலைசர் இருக்கக்கூடிய மிக்சர். அதாவது லோ, மிட், ஹை இந்த 3 இருக்கும். லோன்றது பேஸ், ஹைன்றது ட்ரபிள். ஒரு சில இதில் பேஸ் ட்ரபிள்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இதில் லோ ஹைன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது 4 பேண்ட் ஈக்குவலைசர். ஜென்ஸுடைய வாய்ஸில் பேஸ் அதிகமாக இருக்கும், லேடிஸுடைய வாய்ஸில் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். பேஸுன்றது இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், ட்ரபிள்ன்றது சில்னு சவுண்டு கேட்கும். இந்த இமேஜில் இருக்கிறது 5 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர் இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சர். இந்த ஆடியோ மிக்சரில் பேஸ் அதாவது லோ, அடுத்ததாக லோ மிட், ஹை மிட், அதுக்கடுத்த ட்ரபிள்ன்றது ஹை. இந்த மாதிரி 5 நாபை யூஸ் பண்ணி நம்மளால் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆடியோ மிக்சர் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ மிக்சரில் என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குதுன்றதை செக் பண்ணி வாங்கணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆடியோ மிக்சரில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் எத்தனை இன்புட் சேனல் இருக்குது அப்படின்றது தான். இந்த ஆடியோ மிக்சரில் நான் சிவப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கிறது தான் ஒரு இன்புட் சேனல். ஒவ்வொரு சேனல்லையும் கெயின், லோ, மிட், ஹை, பேன், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் மொத்தம் 7 இன்புட் சேனல் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முதல் 4 போர்ட் காம்போ போர்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால மைக்கின் மற்றும் லைனின் இது 2த்தையுமே இந்த காம்போ போர்ட்டில் கொடுத்துக்கிற முடியும். இதில் இருக்கக்கூடிய முதல் 4 இன்புட் மோனோ இன்புட். 5, 6, 7 இந்த 3 சேனல்லையும் ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துருக்காங்க. மோனோ மற்றும் ஸ்டீரியோ அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. மோனோன்றது லெஃப்ட்டு மற்றும் ரைட்டு இந்த 2 இதையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்காம ஒரே இன்புட்டில் கொடுக்கறது தான் மோனோ.
லெஃப்ட்டு ரைட்டு இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கொடுக்கறது தான் நம்ம ஸ்டீரியோன்னு சொல்லுவோம். இந்த ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய மோனோ, ஸ்டீரியோ இது எல்லா இன்புட்டையும் சேர்த்து 7 சேனலில் 10 இன்புட் கொடுக்க முடியும். ஸ்டீரியோ இன்புட் இல்லாத மிக்சரில் பேன் ஃபீச்சர் இருந்ததுன்னா அந்த பேன் நாபை யூஸ் பண்ணி நம்மளால் ஸ்டீரியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கிற முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பேன்தோம் பவர். நீங்கள் வாங்கக்கூடிய மிக்சரில் இந்த பேன்தோம் பவர் சுவிட்ச் இருக்குதான்றதை பார்த்து வாங்குங்க. இந்த ஆடியோ மிக்சரில் 4 இன்புட் சேனலுக்கும் சேர்த்து ஒரு பேன்தோம் பவர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆடியோ மிக்சரில் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நாபு கொடுத்துருக்காங்களா அல்லது ஃபேடர் கொடுத்துருக்காங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஃபேடர் இருந்ததுன்னா நல்லது. அடுத்ததாக ஆடியோ மிக்சரில் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக மியூட் பட்டன் இருக்குதான்றதை பார்த்து வாங்குங்க. மியூட் பட்டன் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஆடியோ மிக்சரில் 2 ட்ராக் இன் அவுட் இந்த ஆப்ஷன் இருக்குதான்றதை பார்த்துக்கோங்க. இந்த 2 ட்ராக் எதுக்கு பயன்படுதுன்னா சிடி அல்லது டிவிடி பிளேயர்லேருந்து ஆடியோ மிக்சருக்கு இன்புட் கொடுக்கவும், ஆடியோ மிக்சர்லேருந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கும் பயன்படுத்தலாம். RCA to 3.5 mm கேபிளை பயன்படுத்தி உங்களால் ஆடியோ மிக்சர்லேருந்து கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுத்துக்கிற முடியும். அடுத்ததாக ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்டை பற்றி பார்க்கலாம். எத்தனை ஸ்பீக்கர் அவுட்டு கொடுத்துருக்காங்க, மானிட்டர் அவுட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா, ஆக்ஸ் அவுட் இருக்குதா இல்லையா, XLR போர்ட்டில் கொடுத்துருக்காங்களா அல்லது 1/4 இன்ச் அந்த போர்ட்டில் கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே பார்க்கணும். XLR அவுட் இருந்ததுன்னா நல்லது. ஏன்னா XLR அவுட் ஒரு பேலன்ஸ்டு லைன் சிக்னல். அடுத்ததாக நீங்கள் வாங்க போகிற ஆடியோ மிக்சரில் USB ஆடியோ இன்டர்ஃபேஸ் இன்பில்ட்டாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய இந்த USB ஆடியோ இன்டர்ஃபேஸ் மூலமாக பிரிண்டர் கேபிளை பயன்படுத்தி, அதாவது USB டைப் A to USB டைப் B அந்த கேபிளை பயன்படுத்தி ஆடியோ மிக்சரையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ண முடியும். இந்த USB ஆடியோ இன்டர்ஃபேஸ் மூலமாக ஆடியோ மிக்சரையும் கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணுறதன் மூலமாக கம்ப்யூட்டருக்கு ஆடியோ இன் மற்றும் ஆடியோ அவுட்டை வந்துட்டு நம்ம டிஜிட்டல் சிக்னலாகவே எடுத்துக்கிற முடியும். நம்ம ஆடியோ கேபிள் மூலமாக எடுக்கக்கூடிய அந்த அனலாக் சிக்னலை காட்டிலும் இந்த USB கேபிள் மூலமாக எடுக்கக்கூடிய டிஜிட்டல் சிக்னல் ரொம்பவே பியூராக இருக்கும். எந்த விதமான நாய்ஸுமே இருக்காது. அதனால் டிஜிட்டல் சிக்னல் மூலமாக நம்ம ரெக்கார்ட் பண்ணும்பொழுது ரொம்பவே வாய்ஸ் தெளிவாக இருக்கும். நீங்கள் ஆடியோ மிக்சர் பயன்படுத்தி ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு மைக்கின் மற்றும் ஸ்பீக்கர் அவுட் இதை வந்துட்டு இந்த USB கேபிள் மூலமாகவே எடுத்துக்கிற முடியும். ஒரு சில மாடலில் இருக்கக்கூடிய USB ஆடியோ இன்டர்ஃபேஸ் பயன்படுத்துறதுக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு சில மாடலுக்கு டிரைவர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஆடியோ மிக்சரில் எஃப்எக்ஸ், அப்புறம் லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், AFL, PFL, ஹெட்ஃபோன் போர்ட், சேனலை குரூப் பண்ணுற ஃபீச்சர், இதில் உங்களுக்கு எந்தெந்த ஃபீச்சர் தேவைப்படுதோ அந்த ஃபீச்சர்லாம் ஆடியோ மிக்சரில் இருக்குதான்றதை பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்ததாக அஹூஜா பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ஆடியோ மிக்சர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆடியோ மிக்சரில் மொத்தம் 7 இன்புட் சேனல் கொடுத்துருக்காங்க. 6 மோனோ இன்புட்டும் ஒரு ஸ்டீரியோ இன்புட்டும் கொடுத்துக்கிற முடியும். இந்த ஆடியோ மிக்சரில் மைக் இன்புட்டு தனியாகவும் லைன் இன்புட்டு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சரில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மைக் இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு லைன் போர்ட்லேயோ அல்லது லைன் இன்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு மைக் போர்ட்லேயோ மாற்றி கொடுத்துடக்கூடாது. மைக் இன்புட் கொடுக்கறதுக்கு 2 XLR மைக் இன்புட் ஆப்ஷனும் 1/4 இன்ச் போர்ட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கு நமக்கு XLR போர்ட்டு கொடுக்கல, அதுக்கு பதிலாக 1/4 இன்ச் போர்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஆடியோ மிக்சரில் ப்ளூடூத் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் USB இன்டர்ஃபேஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த USB இன்டர்ஃபேஸ் மூலமாக டைப் A to டைப் A கேபிளை பயன்படுத்தி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்கிற முடியும். ஆன்லைன் மீட்டிங்க்கும் பயன்படுத்திக்கிற முடியும். இந்த ஆடியோ மிக்சரோட விலை ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு நிறைய இன்புட் மற்றும் அவுட்புட் சேனல்ஸ் தேவைப்பட்டதுன்னா இந்த அஹூஜா ப்ராமிக்ஸ் 1442 அப்படின்ற மாடலை வாங்கலாம். இந்த அஹூஜா ப்ராமிக்ஸ் 1442 மாடலில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. விலையும் கம்மி தான். மொத்தம் 12 இன்புட் சேனல், அதில் 10 இன்புட் சேனல் மோனோவாகவும் 4 இன்புட் சேனல் ஸ்டீரியோவாகவும் கொடுத்துருக்காங்க. முதல் 6 இன்புட்டுக்கு தனியாக பேன்தோம் பவர் சுவிட்சும் அடுத்த 6 இன்புட்டுக்கு தனியாக பேன்தோம் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. மைக் இன்புட்டுக்கு தனியாகவும் லைன் இன்புட்டுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. மைக் இன்புட்டுக்கு XLR போர்ட்டு கொடுத்துருக்காங்க, காம்போ போர்ட்டு கொடுக்கல. 4 பேண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. கெயின் கண்ட்ரோல், பேன் கண்ட்ரோலுக்கு நாபு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் கொடுத்துருக்கிறதுனால பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கிற முடியும். 2 ட்ராக் இன் மற்றும் அவுட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆடியோ அவுட் எடுக்கிறதுக்கு XLR போர்ட் கொடுத்துருக்காங்க. பீக் லைட், ஆக்ஸ் கண்ட்ரோல், எஃப்எக்ஸ் கண்ட்ரோல், குரூப்பிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மானிட்டர் அவுட் மற்றும் ஆக்ஸ் அவுட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்டுடியோ மாஸ்டர் மினி 6 இந்த ஆடியோ மிக்சரில் மைக் இன்புட் தனியாகவும் லைன் இன்புட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மைக் இன்புட்டையும் லைன் இன்புட்டையும் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மிக்சரில் பிரச்சனை வரும். அதனால் மைக் இன்புட்லையும் லைன் இன்புட்லையும் கரெக்டாக கொடுக்கணும். வயர்லெஸ் மைக் ரிசீவர்லாம் கனெக்ட் பண்ணும்பொழுது மைக் இன்புட்டில் தான் கொடுக்கணும். இந்த இமேஜில் மைக் லெவல் சிக்னலுக்கும் லைன் லெவல் சிக்னலுக்கும் கன்சியூமர் லைன் லெவல் சிக்னலுக்கும் இருக்க வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
நம்மளுடைய கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்டு எடுத்து ஆடியோ மிக்சரில் இருக்கக்கூடிய லைன் இன்புட்டில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஆடியோ மிக்சர்லேருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட்டை கம்ப்யூட்டரில் லைன் இன்புட்டில் தான் கொடுக்கணும். மைக் இன்புட்டில் கொடுக்கக்கூடாது. ஒரு சில கம்ப்யூட்டரில் இந்த ப்ளூ கலர் போர்ட் இருக்காது. அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்துட்டு போர்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆப்ஷன் காட்டும், லைன் இன்புட்டா அல்லது மைக் இன்புட்டான்னு நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். சிக்னல் அல்லது சவுண்டை ஆம்ப்ளிஃபை, அதாவது அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் ஆம்ப்ளிஃபையரோட வேலை. ஆம்ப்ளிஃபையர்லேயே 2 டைப்பான ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஒன்று மிக்சர் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர். இது ரெண்டும் இல்லாமல் ப்ரீ ஆம்ப்ளிஃபையர்னு ஒன்று இருக்குது. ப்ரீ ஆம்ப்ளிஃபையரில் சவுண்டை ஆம்ப்ளிஃபை பண்ண முடியாது. மிக்சரில் பண்ணுற மாதிரி சவுண்டை ஈக்குவலைஸ் மட்டும் பண்ணலாம். இது அஹுஜா பிராண்டில் இருக்கக்கூடிய 250 வாட்ஸ் மிக்சர் ஆம்ப்ளிஃபையர். மிக்சர் ஆம்ப்ளிஃபையருடைய முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் இந்த இமேஜில் இருக்குது. ஆம்ப்ளிஃபையருன்றது சவுண்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக தான். ஆனால் இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்திங்கன்னா மைக் இன்புட், ஆக்ஸ் இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மிக்சரில் கொடுக்கக்கூடிய அந்த மைக் இன்புட், ஆக்ஸ் இன்புட்டை கொடுத்துருக்காங்க. கூடவே சவுண்ட் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இது ஒரு மிக்சர் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் மைக் இன்புட்டுக்கு தனியாக, ஆக்ஸ் இன்புட்டுக்கு தனியாக போர்ட்டு கொடுத்துருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைக் இன்புட் டிவைஸை மைக் இன்புட் போர்ட்லேயும், ஆக்ஸ் இன்புட் டிவைஸ் அதாவது மொபைல் ஃபோன், சிடி பிளேயர் இந்த மாதிரி டிவைஸை ஆக்ஸ் இன்புட் போர்ட்டில் கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுக்கக்கூடாது. எதனால லைன் இன்புட், மைக் இன்புட், ஆக்ஸ் இன்புட் இதெல்லாம் மாற்றி கொடுக்கக்கூடாதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆம்ப்ளிஃபையரோட வேலை சவுண்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது. மைக் லெவல் சிக்னல் ரொம்பவே வீக்காக இருக்கும். அதாவது 0.01 வோல்ட்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம 10 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதே லைன் லெவல் சிக்னலுடைய வோல்ட்டு 1.2 வோல்ட் இருக்கும். அதனால் அதை நம்ம 10 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். இப்போ நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய லைன் லெவல் சிக்னல் எடுத்துகிட்டு போயிட்டு மைக் இன்புட்டில் கொடுத்தோன்னா அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ அதனுடைய சவுண்ட் லெவல் ரொம்பவே அதிகமாயிரும். இந்த காரணத்தினால தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லைன் லெவல் டிவைஸை மைக் இன்புட்டில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தாங்க முடியாமல் ஹவுலிங் சவுண்டு கேட்குது. நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைக்கை லைன் இன்புட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்கும், அல்லது கேட்கவே கேட்காது. என்ன காரணம்னா மைக் லெவல் சிக்னல் ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த வீக் சிக்னலை நீங்கள் லைன் இன்புட்டில் கொடுக்கும் பொழுது அது ரொம்ப கம்மியான அளவில் தான் ஆம்ப்ளிஃபை பண்ணும். அதனால் போதுமான அளவு சவுண்டு நமக்கு கேட்காது. அடுத்ததாக 6 மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறது என்னென்னா, உங்களுடைய ஆம்ப்ளிஃபையரில் பாக்ஸ் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஸ்பீக்கர் அப்படின்ற ஆப்ஷன்லையும், டிரைவர் யூனிட் அதாவது குழாய் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிரைவர் யூனிட் அப்படின்ற ஆப்ஷன்லையும் நீங்கள் சுவிட்சை வந்துட்டு மாற்றி வைக்கணும். அடுத்ததாக அவுட்புட் லெவல் அப்படின்னு போட்டு லைட் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆம்ப்ளிஃபையரில் ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னா நீங்கள் சவுண்டை கம்மி பண்ணணும். இதே மாதிரி ஆடியோ மிக்சர்லேயும் பீக் லைட் கொடுத்துருப்பாங்க. ரெட் கலர் லைட் எரிஞ்சதுன்னா சவுண்டை கம்மி பண்ணணும். அடுத்ததாக நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனை பற்றியும் பார்க்கலாம். இந்த 24 வோல்ட் டிசி ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் இல்லாத இடங்களில் பேட்டரி பவரை பயன்படுத்தி நம்மளால் இந்த ஆம்ப்ளிஃபையரை இயக்க முடியும். அதுக்காக தான் இந்த 24 வோல்ட் டிசி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய இந்த லைனின் போர்ட் எதுக்காகன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சர் அல்லது கம்ப்யூட்டர் இன்னும் வேறு ஏதாவது லைனின் டிவைஸ் இருந்ததுன்னா அதை இந்த லைனின் போர்ட்டில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிற முடியும். நீங்கள் உங்களுடைய அஹுஜா ஆம்ப்ளிஃபையரில் லைனின் போர்ட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைஸுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ட்ரபிள் மற்றும் பேஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. உங்கள்கிட்ட வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, இன்னும் நிறைய ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லைன் அவுட் போர்ட்லேருந்து அவுட் எடுத்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையரில் இன்புட்டாக கொடுத்துக்கிற முடியும். அடுத்தது அந்த ப்ரீ ஆம்ப்புன்றது என்னென்னா, ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிக்னல். இந்த சிக்னலை நீங்கள் ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு பயன்படுத்திக்கிற முடியும். அடுத்ததாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கருக்கு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி தான் கனெக்ஷன் கொடுப்பீங்க. இதை பற்றி நம்ம பின்னால் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரில் மிக்சர் ஆம்ப்ளிஃபையர் மாதிரி மைக் இன்புட்லாம் கொடுக்க முடியாது. ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இன்புட் அந்த போர்ட்டில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடியோ மிக்சர்லேருந்தோ அல்லது சிடி பிளேயர்லேருந்தோ அல்லது வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையர்லேருந்தோ இன்புட் கொடுத்துக்கிற முடியும். நீங்கள் மறுபடியும் இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வேறு ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த அவுட்புட் போர்ட்லேருந்து லூப் பண்ணிக்கிற முடியும். இந்த ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம போஸ்ட் பிராண்டில் இருக்கக்கூடிய 120 வாட்ஸ் மிக்சர் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்கலாம். இந்த ஆம்ப்ளிஃபையரில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் பேன்தம் பவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேன்தம் பவர் ஆனில் வச்சுக்கலாம், அல்லது ஆஃபில் வேணுன்னா ஆஃபில் வச்சுக்கிற முடியும்.
நீங்கள் ஒரு வேளை லைன் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா லைன் அப்படின்ற ஆப்ஷனில் வைக்கணும். மைக்கை வந்துட்டு இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா மைக்குன்ற ஆப்ஷனில் வைக்கணும். ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஸ்பீக்கர் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு பவர்டு ஸ்பீக்கர் அல்லது ஆக்டிவ் ஸ்பீக்கர். இன்னொன்று வந்துட்டு அன்பவர்டு ஸ்பீக்கர் அல்லது பேசிவ் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். பவர்டு அல்லது ஆக்டிவ் ஸ்பீக்கர் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பவர்டு ஸ்பீக்கருக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். பவர்டு ஸ்பீக்கருக்குள்ளே இன்பில்டாகவே ஆம்ப்ளிஃபையர் இருக்கிறதுனால நமக்கு தனியாக ஆம்ப்ளிஃபையர் தேவையில்லை. நாம் ஆடியோ மிக்சர்லேருந்து பவர்டு ஸ்பீக்கரை நேரடியாகவே XLR அல்லது 1/4 இன்ச் கேபிளை பயன்படுத்தி கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். XLR அல்லது மைக் பின் இருக்கக்கூடிய அந்த கேபிள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா XLRன்றது ஒரு பேலன்ஸ்டு பின். ஒருவேளை நீங்கள் 1/4 இன்ச் பின் இருக்கக்கூடிய கேபிள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த கேபிள் பேலன்ஸ்டு கேபிளான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, 1/4 இன்ச் பின்னில் பார்த்தீங்கன்னா 2 கருப்பு கலர் கோடு இருக்கும், 3 பாகமாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா பேலன்ஸ்டு கேபிள்னு அர்த்தம். ஒரே ஒரு கருப்பு கலர் கோடு 2 பாகமாக இருந்ததுன்னா அது வந்துட்டு அன்பேலன்ஸ்டு கேபிள். அன்பேலன்ஸ்டு கேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாய்ஸ் அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பவர்டு ஸ்பீக்கர்லேருந்து அவுட் எடுத்து வேறு ஒரு பவர்டு ஸ்பீக்கருக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். இது மாதிரி நீங்கள் எத்தனை பவர்டு ஸ்பீக்கர் வேணாலும் கனெக்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பீக்கர்லேருந்து அவுட் எடுத்து கம்ப்யூட்டர் இந்த மாதிரி வேறு எந்த ஒரு டிவைஸ்லேயும் கொடுக்கக்கூடாது. ஸ்பீக்கர்லேருந்து அவுட் எடுத்து ஸ்பீக்கரில் மட்டும்தான் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்டிவ் அல்லது பவர்டு ஸ்பீக்கருக்குள்ளே இன்பில்டாக ஆம்ப்ளிஃபையர் இருக்கிறதுனால பவர்டு ஸ்பீக்கரோட விலை நார்மல் ஸ்பீக்கரை விட அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம அன்பவர்டு அல்லது பேசிவ் ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். அன்பவர்டு ஸ்பீக்கருக்கு நம்ம பவர் கொடுக்க தேவையில்லை. அன்பவர்டு அல்லது பேசிவ் ஸ்பீக்கருக்கு தனியாக ஆம்ப்ளிஃபையர் வேணும். ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போர்ட்டில் கனெக்ஷன் கொடுக்கணும். அன்பவர்டு அல்லது பேசிவ் ஸ்பீக்கரில் 2 டைப் இருக்குது. ஒன்று லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர், இன்னொன்று ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர். லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது 20 மீட்டர் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். இதே ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை நீங்கள் லாங் டிஸ்டன்ஸுக்கு பயன்படுத்திக்கிற முடியும். லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரில் மின்தடை குறைவாக இருக்கிறதுனால சவுண்டு அதிகமாகவே கேட்கும். ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை நம்ம எளிமையான முறையில் கனெக்ஷன் கொடுக்க முடியும். செலவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர் ஓம்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதனால் 4 ohms, 8 ohms, 16 ohms அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணணும். ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு அது 70 வோல்ட், 100 வோல்ட் இந்த லைனை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். அதனால் உங்ககிட்ட 70 வோல்ட் அல்லது 100 வோல்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் இருந்ததுன்னா அதை ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி ஹை இம்பிடன்ஸ் பகுதியில் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோ இம்பிடன்ஸ் மற்றும் ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி கரெக்டான பகுதியில் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆம்ப்ளிஃபையர் மற்றும் ஸ்பீக்கருக்கு பிரச்சனை வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இருக்கக்கூடிய லோ இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர், அதாவது 4 ohms, 8 ohms, 16 ohms இருக்க ஸ்பீக்கரை நீங்கள் பேரலல் அல்லது சீரீஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண முடியும். நீங்கள் பேரலல் மற்றும் சீரீஸ் முறையில் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது ஓம்ஸ் வந்துட்டு மாறுபடும். அதனால் பேரலல் மற்றும் சீரீஸ் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக கால்குலேட் பண்ணி சரியான ஓம்ஸில் கனெக்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட 2 25 வாட் ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்பீக்கருமே 8 ohm ஸ்பீக்கர். இப்போ இந்த ஸ்பீக்கரை ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, அதாவது 2 சேனல் ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய இந்த ரைட் மற்றும் லெஃப்ட் இந்த 2 சேனல்லையும் ஒவ்வொரு சேனலும் 4லேருந்து 8 ohms வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நாம் ஆம்ப்ளிஃபையருடைய ரைட் சேனலில் 8 ohms 25 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரையும் லெஃப்ட் சேனலில் 8 ohms 25 வாட்ஸ் இருக்க ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே ஸ்பீக்கருடைய வாட்ஸை விட ஆம்ப்ளிஃபையருடைய வாட்ஸ் அதிகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் 50 வாட்ஸ் இருந்ததுன்னா ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லது. அடுத்தது நம்ம ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் இல்லாமல் மோனோ ஆம்ப்ளிஃபையரில் அதுவும் சீரீஸ் கனெக்ஷனில் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட 2 25 வாட் ஸ்பீக்கர், ரெண்டுமே 4 ohm ஸ்பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 8 ohms கனெக்ட் பண்ணக்கூடிய 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ 2 ஸ்பீக்கரையும் சீரீஸ் முறையில் கனெக்ட் பண்ணும் பொழுது 25 + 25 வாட்ஸ் வந்துட்டு 50 வாட்ஸ் ஆயிரும். 4 ohms + 4 ohms வந்துட்டு 8 ohms ஆயிரும். இந்த 2 ஸ்பீக்கரையும் சீரீஸ் முறையில் கனெக்ட் பண்ணும் பொழுது 50 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் 8 ohm அந்த பகுதியில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால 50 வாட்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக பேரலல் கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். 2 25 வாட் ஸ்பீக்கர் இருக்குது, ரெண்டுமே 8 ohm ஸ்பீக்கர். ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 8 ohm சப்போர்ட் பண்ணக்கூடிய 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர். இப்போ நம்ம இந்த 2 ஸ்பீக்கரையும் பேரலல் கனெக்ஷன் முறையில் கனெக்ட் பண்ணும் பொழுது 2 25 வாட் ஸ்பீக்கரும் சேர்த்து 50 வாட்ஸ் ஆயிரும். 2 8 ohmஸும் சேர்ந்து 4 ohms ஆயிரும்.
இந்த 2 ஸ்பீக்கரையும் பேரலல் முறையில் கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது 50 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் 4 ஓம்ஸ் பகுதியில் கனெக்ட் பண்ணணும். இந்த ஆம்ப்ளிஃபையர் 100 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுனால 50 வாட்ஸ் இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்பீக்கரையும் இந்த ஆம்ப்ளிஃபையரில் கனெக்ட் பண்ண முடியும். சில நேரங்களில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஓம்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு பேரலல் மற்றும் சீரிஸ் இந்த 2 கனெக்ஷன் முறையுமே பயன்படுத்தி மேட்ச் பண்ணி கனெக்ஷன் கொடுக்க முடியும். அடுத்தது நம்ம ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கரில் 70 வோல்ட் மற்றும் 100 வோல்ட் இந்த 2 லைன் ஸ்பீக்கர் இருக்குது. நாம் இந்த பிக்சரில் 100 வோல்ட் லைன் ஸ்பீக்கரை கொடுத்துருக்கோம். ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கருக்கு ஓம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாகவே பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துக்கிற முடியும். நீங்கள் இந்த ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர் அதாவது 100 வோல்ட் லைன் ஸ்பீக்கரை பேரலல் கனெக்ஷனில் மட்டும்தான் கொடுக்கணும். சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்துடவே கூடாது. இந்த ஹை இம்பிடன்ஸ் ஸ்பீக்கர் அதாவது 70 வோல்ட் மற்றும் 100 வோல்ட் லைன் ஸ்பீக்கருக்கு உள்ள இன்பில்ட்டாகவே லைன் மேட்சிங் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 70 வோல்ட் மற்றும் 100 வோல்ட் லைன் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கருக்கும் ஆம்ப்ளிஃபையருக்கும் வாட்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணால் போதுமானது. ஸ்பீக்கருக்கு பின்னாடி 100 வோல்ட் லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆம்ப்ளிஃபையருக்கு பின்னாடி 100 வோல்ட் லைனில் கனெக்ஷன் கொடுக்கணும். நார்மல் ஸ்பீக்கரை 100 வோல்ட் லைனில் கொடுக்கக்கூடாது. இந்த இமேஜில் 100 வோல்ட் லைன் ஸ்பீக்கருடைய லோடை கொடுத்துருக்காங்க. 3 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுது 60 வாட்ஸ் அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கருடைய வாட்ஸுக்கு ஈக்குவலாகவும் ஆம்ப்ளிஃபையர் இருக்கிற மாதிரி கொடுக்கக்கூடாது. எப்பயுமே ஸ்பீக்கருடைய வாட்ஸை விட ஆம்ப்ளிஃபையருடைய வாட்ஸு 50% 1 மடங்கு வரைக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும். அடிஷ்னலாக நம்ம போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வித் வயர்லெஸ் மைக் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கரை பற்றி பார்க்கலாம். இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேர்த்து ஒரே யூனிட்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கரில் ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அஹூஜா பிராண்டில் இருக்கக்கூடிய 2 போடியம் மாடல் கொடுத்துருக்கேன். இதில் WSL 2500R இந்த மாடல் தான் என்னோடய ஃபேவரட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். ஒருவேளை பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் பற்றி நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது தவறாக சொல்லியிருந்தாலோ வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.